அண்மை செய்தி. தாக்குதல் சம்பவத்தை அடுத்து பாமக எம்எல்ஏ அருளுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். வாழப்பாடி பகுதியில் கட்சி நிர்வாகி இல்லத்தில் நிகழ்ந்த துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வரும்பொழுது அன்புமணி ஆதரவாளர்கள் தன் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இணைச் செயலாளரும் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அருள் புகார் அளித்திருந்தார். மேலும் ராமதாஸ் ஆதரவாளர்களுக்கும் அன்புமணி ஆதரவாளர்களுக்கும் கடும் மோதல் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் உருட்டுக்கட்டைகளை கொண்டு தாக்கிக் கொண்டனர். இந்நிலையில் தனக்கு ஓராண்டுக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வழங்கக்கூடிய அருள் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஏடி ஜெயச்சந்திரா முன்பு விசாரணை கொண்டது. அப்பொழுது காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் KMD மித்ரன் தந்தை மகன் இடையேயான பிரச்சனை காரணமாக இந்த மோதல் சம்பவம் நிகழ்ந்ததாக கூறினார். இந்த சம்பவத்தில் ஒரு கார் சேதமடைந்ததோடு 8 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்தார். இந்த சம்பவத்தை அடுத்து அருளுக்கு 2 காவலர்கள் அடங்கிய துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் எவ்வளவு காலத்திற்கு இந்த பாதுகாப்பு வழங்கப்படும் என்பது குறித்து காவல்துறையின் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் எனவும் குறிப்பிட்டார். இதனையடுத்து அது தொடர்பான தகவல்களை தெரிவிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை நவம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.